सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. அந்த யுக்தியதா அப்படின்னு ஆட்சியத்துல பதம் இருக்கு. இதரேதர பாவான் உபபத்தி யுக்தியதா அசப்பிரத்யேகோச்சரே விஷயதாத்மதே யுகப்பிரத்யேகோச்சரத்தை அத்தியாசோ விஸ்வேது பவித்தம் யுக்தம் அப்படின்னு ஆட்சியத்துல இருக்கு. அந்த யுக்தியதா அப்படின்னு இருக்கு. அந்த யுதிங்கிற சப்தத்துக்கு தனியா அர்த்தம் சொல்றோம். யுதிங்கிற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இது ஏது பிரகரண பிரகாராதி சமாப்தி. இதுங்கிற சப்தத்துக்கு காரணம் காண்பிக்கிற அர்த்தத்திலையும் உண்டு, ஏதுங்கிற அர்த்தத்திலையும் வரும். உதாரணத்துக்கு அந்தி பலாயதே, அரசன் ஓடுறான். ஏன் ஓடுறான் அப்படின்னு காரணம் கேட்கிறோம். அந்தி சொல்ல வராங்கிறதுக்காக ஓடுறான் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஓடுறதுக்கு காரணம் தானே அது. அப்ப அந்தி இது பலாயதேன்னு சொன்னா அந்த இதுங்கிறது ஏதுவை காண்பிக்கிறது. இது இங்க போய் வாதம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறான். சேமுக்கு விக்ஷோயம் தேசா இது அத்திர அகம் வசாமி அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அந்த இதுங்கிறது ஏதுவை காண்பிக்கிறது. அது சௌக்கியமா இருக்கு, அதை நான் இங்க இருந்துருக்கேன் அப்படின்னு. அப்ப இது சப்தம் ஏதுங்கிற அர்த்தத்திலையும் உண்டு. இந்த யுக்தியதாங்கிற இடத்துல இதுங்கிறது ஏது காரணத்தை காண்பிக்கக்கூடிய சப்தம். இதுவரையில் சொன்ன விஷயம் என்ன தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்டா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆத்மாவில அனாத்மாவுக்கும் அனாத்மாவுக்கு ஆத்மாவுக்கும் ஒரு தாதாத்மியாத்தியாசம் வருதுன்னு சொல்றீங்களே, அது இல்லைங்கிறத காண்பிக்கிறது. யஸ்மாத் ஏவம் உக்தேன நியாயேன இதரேதரபாவ அசம்பவா அதஹா இது அதஹா. இதுங்கிறதுக்கு அர்த்தம் இவ்வளவு தூரம் சொல்லணுமா? உக்தேன நியாயேன இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விதத்தில், நியாயம்னா சொல்லப்பட்ட யுக்திகள், என்ன யுக்திகள்லாம் சொன்னேனோ அந்த யுக்திப்படி இதரேதர பாவ அசம்பவா, ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஒரு தாதாத்யம் இதரேதர பாவங்கிறது சம்பவிக்காது அப்படின்னு நிரூபணம் பண்ணினேன். அந்த காரணத்தினாலே அதஹா அஸ்மத் பிரத்யேகோச்சரே விஷயதாத்மதே, இந்த பாஷ்யத்துல அஸ்மத் பிரத்யேகோச்சரேங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணணும். அஸ்மத் பிரத்யேகோச்சரம்னா நம்ம சாதாரணமா என்ன நினைச்சுப்போம்னா, நான் எனக்கு என்ன தெரிகிறதோ அது. அஸ்மத் பிரத்யேகம்னா அகம். இதுதான் அகம்னு நமக்கு ஒரு பிரதீதி வருது, அகம்னு நாம சொல்லிக்கிறோமே, இதுதான் அஸ்மத் பிரத்யேகோச்சரம் அந்த விஷயம். ஆனால் அந்த அர்த்தத்தை எடுத்துக்கூடாது. ஏன்னு கேட்போம், நான் நாம எதை சொல்லிக்கிறோம்? வெறும் ஆத்மாவையா சொல்றோம்? இந்த சரீரம் மனசு எனக்கு எல்லாம் அத்தியாசம் வந்து ஆத்மாவை தான் நான் பேரு கொடுத்து சொல்லிக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதுல அத்தியாசம் இல்லைன்னு எப்படி காண்பிக்கிறது? அத்தியாசத்தோட சேர்த்து அகம்னு சொல்லிட்டு அத்தியாசம் இல்லை அப்படிங்கறது எப்படி காண்பிக்க முடியும்? ஆகையால இங்க அசத் பிரத்யேகோச்சரம்ங்கிற சப்தத்தினாலே அகம்னு தெரியக்கூடிய ஒரு விஷயத்துல சைதன்யாம்சம் இருக்கு, அதை மாத்திரம் பிரிச்சு எடுத்துக்கணும் அசத் பிரத்யேகோச்சரங்கிற வாக்கியத்துல. அதுக்காக பஞ்சபாதிகாரர் வியாக்கியானம் பண்றார். அஸ்மத் பிரத்யே யஹா அனிதமம்சா விவேகரசா தஸ்மி. அஸ்மத் பிரத்யா அப்படின்னா அகம் நான் அப்படிங்கிற பிரதீதியை வாங்கிக்க வேண்டியது, இந்த ஞானத்தை எடுத்துக்க வேண்டியது. வேதாந்தப்படி இந்த ஞானத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ஒரு சைத்தன்யமும் அதோடு மற்ற விஷயம் சைத்தன்யம் இல்லாத ஜடம் சரீரம் பரியந்தம் அதுவும் சேர்ந்து அகம்னு தெரியுதுன்னு சொல்லுவா. அப்ப அதுல என்ன பண்ணணும், ரெண்டு அம்சம் கிடைக்கும், இதமம்சம் அனிதமம்சம் அப்படின்னு. அனிதமம்சங்கிறது சைத்தன்யம், இதமம்சங்கிறது ஜடாம்சம். அந்த ஜடாம்சத்தை விட்டுட்டு யஹா அனிதமம்சா சைத்தன்யாம்சம்னு அர்த்தம். அது சிதேகரசம். சிதேகரசம்னு சொன்னா அந்த சைத்தன்யத்தை விட்டுட்டு ஜடாம்ச கலப்பே இல்லாத இருக்கு அந்த ஸ்வரூபம்.
தஸ்மின் அதைத்தான் அசத் பிரத்யேகோச்சர சப்தத்தினால இங்க வாங்கிக்கனா. அப்பேற்பட்ட அந்த சைதன்யத்துல அனாத்மாவுக்கு அத்தியாசம் வர முடியாது. தத் பல நிர்பாசிதயா லக்ஷணத்தோ யுஷ்மதர்த்தஸ்ய மனுஷ்யாபிமானஸ்ய. இப்பேற்பட்ட அஸ்மத் பிரத்யேகோச்சர சப்தத்துக்கு அர்த்தம் எடுத்துட்டோமானால் யுஷ்மத் பிரத்யேகோச்சரசேன பாஷ்யத்துல அடுத்த வரி போட்டிருக்காரோ இல்லையா, அந்த யுஷ்மத் பிரத்யேகோச்சரத்தினால என்ன எடுத்துக்கணும்? சரீர பரியந்தம் எடுத்துக்கணும். சரீரம் வரையல்னு சொன்னா மனசு, இந்திரியங்கள், இந்த ஸ்தூல சரீரம், இதுதான் அங்க யுஷ்மதர்த்தம்னு சொல்றது. அப்ப கேட்பா இது அஸ்மதர்த்தத்துலன்னா சேரும். என்னுடைய சரீரம் நான் சொல்லும் போது என்னோட தானே சேர்ந்துக்கும். நீனு நான் என் சரீரத்தை சொல்ல மாட்டேன் இல்லையா, மற்ற இன்னொரு சரீரத்தை சொல்லுவேன், நீ சொல்லுவேன் இல்லையா. அப்ப நான்குள்ளதானே இது சேர்றது. நீங்க யுஷ்மதர்த்தன்னு சொல்லும் போது யுஷ்மதர்த்தம்னு சொல்லி என்னுடைய சரீரத்தை வாங்கிக்க முடியாது. இன்னொருத்தருடைய சரீரம் தானே யுஷ்மதர்த்தம். நீனு நான் எதை பார்த்து சொல்றேனோ அதுதான் யுஷ்மதர்த்தம். யுஷ்மதர்த்தங்கிற சப்தத்துக்கு எடுத்துட்டேன்னா அர்த்தம் என்னன்னு கேட்டேன்னா, நீனு நான் எதை பார்த்து பிரயோகம் பண்றேனோ அதுதான் யுஷ்மதர்த்தம். நீனு இப்படி காமிக்க முடியுமா? முடியாது இல்லையா. அப்ப நீனு வெளியில தான் காமிச்சாங்க. அப்ப யுஷ்மதர்த்தம்னு சொன்னா பாக்கிய விஷயங்கள் எல்லாம் இதுதான் சப்தத்துக்கு அர்த்தமாகும். ஆனால் இந்த பாஷ்யத்துல யுஷ்மதர்த்தம்னு சொல்லி அதை எடுத்துக்கிறது. இந்த வாரிகாச்சாரியர் எப்படி வியாக்கியானம் பண்றார்? நீனு நாம எதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமோ அதெல்லாம் இந்த யுஷ்மதர்த்தம் கிடையாது. அப்ப யுஷ்மதர்த்தம்னா என்ன? நான் சொல்லிட்டு இருக்கோமே அதுதான். நான் தெரியக்கூடிய இந்த தேக பரியந்தம் தான். இதைத்தான் சொல்ற. இதை போய் யுஷ்மதர்த்தம் எப்படி சொல்றது? ஒரு நாளும் நீனு நான் என்னோட பேசினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய சரீரத்தை யுஷ்மதர்த்தம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, நீ பேச வேண்டாம். ஆனா அதனுடைய லட்சணத்தை பார்த்தா அது யுஷ்மதர்த்தத்துல சேரும். சைதன்யத்தினால எது ஆசிக்கப்படுறதோ அது யுஷ்மதர்த்தம்னு லட்சணம். அப்ப சைதன்யத்தினால பாசிக்கப்படுற பதார்த்தம் எப்படி வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தம் ஆகுமோ அதே மாதிரி சரீரம் கூட அந்த சைதன்யத்தினாலதான் பாதிக்கப்படுறது. இந்திரியங்கள், மனசு கூட அந்த சைதன்யத்தினாலதான் பாதிக்கப்படுறது. அப்படி இருக்கிறதுனால அந்த யுஷ்மதர்த்தத்துக்கு என்ன ஒரு லட்சணமோ அந்த லட்சணம் இங்க வருது. நீனு பேச்சு இல்லைன்னு சொன்னால் கூட, நாங்க தான் அதை சொல்லிட்டு இருக்கோங்கிறது இருந்தால் கூட, அது லட்சணத்தை வச்சு பார்க்கும்போது அது யுஷ்மதர்த்தத்துல சேரும். இதைத்தான் சொல்ற. தத் பல நிர்பாசித தயா லட்சணத்தோ யுஷ்மதர்த்தத்துல. தத் பலங்கிறதுல தச்சப்தத்தால சைதன்யம் வாங்கிக்க வேண்டியது சிதேகரசம். அந்த சைதன்யத்தை ஆசிரித்து அதனுடைய பலத்துல இது பிரகாசிக்கிறதா. தத் பல நிர்பாசிதம், சைதன்யத்தினுடைய பலத்தை வச்சு பிரகாசப்பட தெரியக்கூடியது இது. சைதன்யம் இல்லாட்டா இது பிரகாசிக்காது. இதுதான் சத்தியபாதா சர்வம். அதனால என்னாச்சு, லட்சணப்படி அது யுஷ்மதர்த்தமாச்சே தவிர விவகாரப்படி யுஷ்மதர்த்தம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு லட்சணம் வந்தா போதும். அது என்னது கடைசியில? மனுஷ்யாபிமானஸ்ய. மனுஷாபிமானம்னா தேகம். மனுஷங்கிறது இந்த தேகம். தேகம்தான் மனுஷன், சந்தேகம் இல்லாம. அந்த மனுஷன்கிற தேகத்துல நான்கிற ஒரு அபிமானம், சாதாரண அபிமானம், இதுதான் மனுஷாபிமானம். இது எப்படி சொல்லுவானா, இந்த அபிமானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய இந்த தேகம், இந்த தேகத்துக்கு அத்தியாசம், சாதாரண அத்தியாசம். அந்த சாதாரணத்தை சொல்ல சம்பேத இவ அவபாசா. சம்பேதகான்னு சொன்னா வேதகானா வேறு, சம்பேதகான்னு சொன்னா சாதாரணம். சம்னு உபசர்க்கம் சேர்ந்ததுனால அதுக்கு நேரம் மாறுதலா அர்த்தம் இருக்கும். வேதம் இல்லாமல் ரெண்டும் ஒன்னா கலந்தாம ஒன்னாமான ஆனா மாதிரி ஒரு அவபாசம் இருக்கு. நான் மனுஷன் அப்படின்னு தெரியுறதோ இல்லையோ, அகம் மனுஷா. அப்ப என்ன வேற தெரிகிறது? நான் வேற, மனுஷன் வேறன்னு தெரியலையோ? நானே தானே மனுஷன் தெரிகிறது. அப்ப அங்க சைதன்யாம்சமும் இருக்கு, சரீர பரியந்தம் கலந்துருக்கு. அதுல இதுதான் அத்தியாசமா. சம்பேதைவ அவபாசா சைவ அத்தியாசமா. இது தர்மி அத்தியாசம். தர்மி அத்தியாசம், தர்மாத்தியாசம்னு ரெண்டு சொல்றோம். இதை நம்ம எங்க பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்ப தர்மி அத்தியாசம் உங்களுக்கு தெரிகிறது. நான் மனுஷன் அப்படின்னு நான் சொல்லும் போது நான் என்னையும் உண்மையில எது மனுஷனோ அந்த சரீரத்தையும் அதை ரெண்டு சேர்த்து ஒன்னா பண்ணி தர்மிய ஒன்னா பண்ணிட்டு. தர்மாத்தியாசத்துக்கு உங்களுக்கு உதாரணம் தனியா வெளியில பார்க்கணும்னு சொன்னா, வெந்நீர்
சொல்றதுன்னு எடுத்துக்கிறோம். அயோதகதி அப்படின்னு சொல்றோம். எது சொல்றது? வெந்நீர் சொல்றது அப்படின்னு சொன்னாக்க நீர் தானே சொல்றதுன்னு சொல்லணும். நாம அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். வெந்நீர் கையை விட்டா சுடுமா சுடாதா? அது எது சுடும்? இது ஜலம் தான் சொல்றதுன்னு சொன்ன மாதிரி அது. ஆனா இது சூடுங்கிற இந்த குணமானது அதை சேர்ந்தது இல்லை, இது அக்னியை சேர்ந்தது. ஆனா அக்னி சொல்றதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நிஜமா சொல்லலாம் அக்னிதான் சொல்றதுன்னு, ஆனா நமக்கு தெரியாது. அந்த தர்மி அத்தியாசம் நமக்கு ஸ்பஷ்டமாக இல்லாததுனால எப்படி இங்க நான் மனுஷன் அப்படின்னு சொல்றோம்னோ அது போல இது அக்னி அப்படின்னு அங்க சொல்ல தெரியல. அது ஆனா அங்கேயும் தர்மி அத்தியாசம் இருக்கத்தான் இருக்கு. தர்மி அத்தியாசம் இல்லாம ஒண்ணும் போகல. அந்த நெருப்பையும் அந்த ஜலத்தையும் ஒன்னா பண்ணிட்டோம். ஒன்னா பண்ணிட்டு நெருப்பு மறைஞ்சது, அக்னி ஜலம் மாத்திரம் தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்படி தெரிகிற இடத்துல நெருப்பினுடைய ஒரு தர்மம் இருக்கு, சூடுங்கிறது. இதை நாம ஜலத்துல ஆரோபணம் பண்ணிட்டோம். என்னாச்சு? அந்த தர்மியுடைய தர்மமானது இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி இங்க பரஸ்பரம் இதனுடைய தர்மம் அங்க, அதனுடைய தர்மம் இங்க. அதனுடைய தர்மங்கிறது என்ன? அதாவது சரீரத்தினுடைய தர்மம் என்ன? மனுஷத்துவம், மனுஷத்தன்மை. இது இப்ப ஆத்மாவுக்கு வந்துச்சு. சரீரத்துக்கு ஒரு ஜனனம் மரணம் இப்படின்னு சொன்னா இதெல்லாம் இப்ப ஆத்மாவுக்கு வரும். இந்த தர்மங்கள்லாம் ஆத்மாவை சேர்ந்துள்ளதாக ஆச்சு. அதே மாதிரி சைத்தன்யம் சரீரத்துக்கு வந்துருக்கு. சைத்தன்யம் எப்படி சரீரத்துக்கு வந்தது அப்படின்னு பார்த்தா, நீங்க அந்த கட்டை கல்லு இதை பார்க்கறதுக்கும் நம்ம சரீரத்தை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா? என்ன வித்தியாசம் தெரியுது? அது அச்சேதனம் சேதனமும் தெரியுறதோ இல்லையோ? இந்த சரீரம் அவ பேசிட்டு இருக்கிற இந்த உடம்பை பார்த்தோம்னா இது சேதனமாகவும், அந்த கட்டையை பார்த்தா அச்சேதனமாகவும் தெரியுறதா தெரியலையா? தெரியுது. அப்ப இது எப்படி தெரியுது? இந்த சரீரத்துல அந்த சைத்தன்யம் தர்மம் அத்தியாசமாயிருக்கு. அதனால இது எப்படி தெரியுது? என்ன சொல்றது சொல்றாங்க. ஆக பரஸ்பரம் அத்தியாசம். இந்த ரெண்டு அத்தியாசத்தை சித்தாந்தி சொல்ற அத்தியாசத்தை இல்லைன்னு இப்ப பூர்வபக்ஷம் சொல்லிட்டு தர்மானாங்கிறது தர்மாத்தியாசத்துக்கு இதைத்தான் நீங்க திருஷ்டாந்தமா வச்சுக்கணும். எத்யபி விஷயாத்தியாசே தத் தர்மானாமபி அர்த்தசித்தः அத்தியாசः ததாபி வினாபி விஷயாத்தியாசேன தத் தர்மாத்தியாசः வாதிர்யாதிஷு ஸ்ரோத்ராதி தர்மேஷு வித்யதே இது பிருஹத் தர்ம கிரஹணம். இந்த பாஷ்யத்துல ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் சாதாத்மியாத்தியாசமும் வராது. ஆகையால ஆத்ம தர்மங்களுக்கு அனாத்மாவிலையும் அனாத்ம தர்மங்களுக்கு ஆத்மாவிலையும் உள்ள தர்மாத்தியாசமும் வராது அப்படின்னு ரெண்டு வாக்கியமா போட்டார். இப்ப நான் கேட்பேன், இது ரெண்டு சொல்லணும்னு என்ன அவசியம்? ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் சாதாத்மியாத்தியாசம் வராதுன்னு சொன்னா அதனுடைய தர்மம் இதுக்கு வராது, இதனுடைய தர்மம் அதுக்கு வராதுன்னு சொல்லாமலே தெரியுமே. இது ரெண்டுக்கும் தர்மி அத்தியாசம் வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதனுடைய தர்மம் மாத்திரம் அங்க அத்தியாசம் வரும்னு யாருக்காவது சந்தேகம் வருமா? அப்படி இருக்கும்போது இவர் ஏன் தனியா சொல்றார்? இது ரெண்டுக்கும் தர்மி அத்தியாசமும் வராது, பரஸ்பரம் அந்த தர்மாத்தியாசமும் வராது, சுதராம் அனுபவத்துக்கு அப்படின்னு ஏன் பிரித்து ரெண்டு தடவை சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு பதில் என்னன்னா, சில இடத்துல தர்மி அத்தியாசம் தெரியாமலே தர்மாத்தியாசம் பழிச்சுன்னு தெரிகிறது. அதை பார்த்து நாம என்ன நினைப்போம்னா, தர்மாத்தியாசம் வராட்டா போறது, தர்மாத்தியாசம் வரட்டுமே. இப்ப நான் சொன்னேன் பாருங்க வெந்நீர்னு, இங்க நான் அக்னியும் ஜலத்தையும் நினைச்சு பார்த்து ஒன்னா பண்ணிட்டதாக எனக்கு தெரியவே தெரியாது. பண்ணிருக்கிறதே எனக்கு தெரியாது அந்த அத்தியாசம். ஆனால் அக்னியுடைய தர்மமான சூடுங்கிறது ஜலத்துக்கு வந்து ஒரு சூடுன்னு நினைச்சேன். அது என்னாச்சு? இந்த தர்மி அத்தியாசம் உண்மையில சாஸ்திரப்படி சாஸ்திர திருஷ்டிகளை விசாரிச்சு பார்த்தா இருக்கு. ஆனா என்னுடைய விவகார திருஷ்டியில பார்த்தா அது தெரியல. ஆனா தர்மாத்தியாசம் மாத்திரம் தெரியுது. இதை நான் எப்படி பேசுவேன்னு சொன்னா, தர்மி அத்தியாசம் அவ்வளவு ஸ்பஷ்டமாக இல்லாமல் தர்மாத்தியாசம் மாத்திரம் வரக்கூடியதாக தலங்கள் இருக்கு, ஸ்பஷ்டமா தெரியும்படியான தலங்கள் இருக்கு. அதை பார்த்து நாம என்ன நினைச்சுப்போம், தர்மாத்தியாசம் வராமலே தர்மாத்தியாசம் வரலாம் போல இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி தோணுதுன்னா இங்கேயும் ஒரு கேள்வியை கலப்பிடுவோம். ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் தர்மி அத்தியாசம் பண்ணா இல்லாம போகட்டும்,
ஆனா தர்மாத்தியாசம் வரலாமே அங்கெல்லாம் வரா மாதிரி அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அவர் சொல்றார் அப்படி இல்லை, தர்மாத்தியாசம் கூட இங்க வராது, வர முடியாதுன்னு ஆட்சேபம் தெரிவிக்கிறார். விஷய அத்தியாசே, விஷயனா தர்மின்னு வச்சுருந்தோம், விஷய விஷயினோகம், இது ரெண்டுக்கும் ஒரு தர்மி தாதாத்மியாத்தியாசம் வந்தால் தன் தர்மானாமப்பி அர்த்தசித்தா அத்தியாசா, இது சொன்னதாக ஆயிடுமே, இதெல்லாம் தனியா சொல்லணுமா என்ன அப்படின்னு சங்கா. எத்யபின்னு ஆரம்பிச்சா அது பூர்வபக்ஷம். இப்போ ததா இதுலேருந்து அதுக்கு பதில் அந்த சங்கைக்கு சமாதானம் சொல்ற. வினாபி விஷயாத்தியாசேன தர்மாத்தியாசா வித்யதே, அதாவது தர்மியாத்தியாசம் இல்லாமலே தர்மாத்தியாசம் தெரிகிறதா. எங்க தெரிகிறது? பாதிரியாதிஷு ஸ்ரோத்ராதி தர்மேஷு வித்யதே. நான் காது அப்படின்னு யாருக்கும் அபியாசம் இல்லையா, ஆனா நான் செவிடு அப்படின்னு மாத்திரம் இருக்கேன், பதிரகா அப்படின்னு. பாதிரியம் எதை சேர்ந்தது? இதை சேர்ந்தது, காதை சேர்ந்தது இல்லையா? அப்ப என்ன, என் காது செவிடு அது ரைட்டு சொல்லலாம், ஆனா நானே செவிடுன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுல என்ன தெரியுதுன்னா, நான் காதுன்னு சொல்ற வழக்கம் இல்லை. ஆக பாதிரியம்ங்கிற தர்மத்துக்கு தர்மியாக இருக்கக்கூடியது அந்த இந்திரியம். அந்த இந்திரியத்தையும் தன்னையும் சேர்த்து நான் தான் அந்த இந்திரியம்னு பேசுறது வழக்கம் இல்லை. ஆனா அதனுடைய தர்மத்தை தன்னிடத்துல ஏற்றி தன்னையே செவிடாக சொல்றதுங்கிறது வழக்கம் இருக்கு. இப்படி நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்தாக்க அவனுக்கு சந்தேகம் வரும். தர்மியாத்தியாசம் வராட்டா கூட தர்மாத்தியாசம் வரலாம் போல இருக்கேன்னு சந்தேகம் வரும். அது கூட இங்க வராதுன்னு சொல்றதுக்காக பாஷ்யக்காரர் அதை பிரித்து தனியா எடுத்து காண்பிக்கிறார். தர்மாத்தியாசம் கூட இங்க வராது. பாதிரியாதிகள் ஸ்ரோத்ராதி தர்மேஷு வித்யதே இது பிருதக் தர்ம கிரகணம், அந்த சங்கையை வாரணம் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல தள்ளி பாஷ்யத்துல போகும்போது ஒரு கஷ்டம் வருது. அவர் என்ன சொன்னார்? அந்த அசத் பிரத்யேகோச்சரே யுஷ்மத் பிரத்யேகோச்சரஸ்ய தர்மானாஞ்ச அத்தியாசா ஒன்னு சமா. அடுத்தது இதுக்கு விபரீயேன அசத் பிரத்யேகோச்சரஸ்ய அந்த விஷய தத் விபரீயேன விஷயே அந்த அசத் பிரத்யேகோச்சரஸ்ய தத் தர்மானாஞ்ச அத்தியாசான்னு போட்டார். விஷயின தத் தர்மானாஞ்ச விஷயின தத் தர்மானாஞ்ச அத்தியாசான்னு போட்டார். அதாவது ஒரு பாதி சரி, விஷயின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவில அனாத்மாவுடைய தர்மங்கள் இது ரெண்டினுடைய அத்தியாசம் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே நமக்கு சரியா புரியுது. ஆனால் அந்த விஷயத்தில் ஆத்மாவுடைய தர்மம் இது ரெண்டுக்கும் அத்தியாசம், இது எப்படி வர முடியும்? இந்த ஆத்மா சிதேகரசம், அது நிர்தர்மகம் அப்படின்னு நீங்க சொல்றேன், அதுல ஒரு தர்மமும் இல்லை. அப்படி இருக்கிறது பாஷ்யக்காரர் ஆத்மாவையும் ஆத்மாவை அத்தியாசம் பண்ணா சரி, ஆத்மாவுடைய தர்மங்களும் அப்படின்னு பேசுறாரு. எங்க இருக்கு தர்மம் ஆத்மாவுல? நிர்தர்மகமோ இல்லையோ, நிர்விசேஷம்னு சொல்றதோ இல்லையோ, அப்ப ஆத்மாவுடைய தர்மங்களுக்கு அத்தியாசம் வர முடியாது அப்படிங்கிற இந்த பாஷ்யத்துக்கு என்ன அர்த்தம்? ஏது ஆத்மாவுக்கு தர்மம்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆத்மா நிர்தர்மகம்னு சொல்றார். அப்புறம் பாஷ்யக்காரரே சொல்றார் விஷயினா தத் தர்மானாஞ்ச. விஷயினா ஆத்மாவுடைய தர்மங்களுக்கு சொன்னார். ஏகப்பட்ட தர்மம் ஆத்மாவில் இருக்குன்னு அப்படின்னு இதுலயும் தெரிகிறது. ஆனா ஆத்மா நிர்தர்மகா, ஒரு தர்மம் கிடையாதுன்னு அதை வேற சொல்லிக்கிறார். எப்படின்னு விரோதம் வருது இல்லையா? இதைத்தான் கேட்கிறார். இப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? சைத்தன்யஸ்ய தத் தர்மானாஞ்ச இத்தர்த்தா. ஆத்மாங்கிறது சைத்தன்யம், விஷயங்கிறது சைத்தன்யம், அந்த சைத்தன்யத்தினுடைய தர்மங்கள், இதை ரெண்டையும் இங்க எடுத்துட்டு இருக்கார் பாஷ்யக்காரர். இப்ப கேள்வி, நானோ விஷயினா சிதேகரசஸ்ய சிதே தர்மாக, இது வெறும் சைத்தன்யமாச்சு. இது சுத்த சைத்தன்யமாச்சு, அதுல எங்கே தர்மங்கள் வரும்? ஏ விஷயே அத்தியட்சேரன்னு பாஷ்யக்காரர் சொல்றாரு. சைத்தன்யத்தினுடைய தர்மங்கள்லாம் விஷயத்துல அத்தியாசம் வரணும், அது முடியாது அப்படின்னு, அதுக்கு தர்மமே கிடையாது அப்படின்னு கேள்வி. பதில் என்ன சொல்றார்? சமாதானம் புத்தியதே. சைத்தன்யத்துக்கு தர்மம் இருக்கு, நிறைய தெரிகிறது. இருக்குன்னு சொல்லப்படாது, தெரியறதுனால இருக்குன்னு ஒத்துக்க வேண்டியிருக்கு. தெரியறதுனால ஆனந்தா விஷயானுபவா நித்தியத்துவம் இது, இந்த மாதிரி நிறைய தர்மங்கள் சொல்லலாம். சந்தி தர்மாக அபிருதத்வேதி சைத்தன்யாத் பிருததிவ அவபாசந்தே இது நதோஷா. ஆத்மாவுக்கு தர்மம் உண்டு, ஆனந்தம் ஆத்மாவுடைய தர்மம்.
ஆனந்தம் பிரம்மனோ ரூபம் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மாவுடைய ஒரு தர்மம் ஆனந்தம். அதே மாதிரி விஷயானுபவம் யாருக்கு வரும்? விஷயத்தை பார்க்கறது யாரு? விஷயானுபவம்னா நமக்கு வெளியில பார்க்கக்கூடிய வெளியில உள்ள இந்த சரீர அனாத்மாவை பார்க்கறது யாருன்னு கேட்டா ஆத்மான்னு தானே சொல்லலாம். அப்ப ஆத்மா தான் அந்த விஷயத்தை பார்க்கறது. அப்ப விஷய அனுபவங்கிறது எங்க ஏற்படுறது அப்படின்னு கேட்டா ஆத்மாவில தான் வருது, அனாத்மாவில் வர முடியாது. நித்தியத்துவம், நித்தியம் இது. விஷயங்கிறது அனித்தியம், ஆத்மாங்கிறது நித்தியம். அப்ப நித்தியத்துவங்கிற அந்த தன்மை எங்க இருக்கு? ஆத்மாவில தான் இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி தர்மங்கள்லாம் ஆத்மாவில இருக்கு. உடனே கேள்வி வரும், இருக்குன்னு நீங்க சொல்லலாமான்னு. அதுவா சொல்லலாம். அத்வைதி ஆத்மா அத்விதீயம்னு சொல்றேன், நிர்தர்மகம்னு வேற சொல்றேன், நிர்குணம்னு அப்படி சொல்லி இப்படி சொல்ல, இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொல்றார், அபிருதக்வேதி சைத்தன்யா, சைத்தன்யத்தை காட்டிலும் இந்த தர்மங்கள்லாம் வேறு இல்லை. சைத்தன்யமே ஸ்வரூபம்னு சொன்னேன் பாருங்க. ஆத்மாவுக்கு சிதேக ரசம்னு, அது அந்த சிதேக ரசம்னு சொல்லக்கூடிய ஸ்வரூபத்தை காட்டிலும் இந்த ஆனந்தம்னு சொல்ற தர்மமோ விஷயானுபவம்னு சொல்றதோ நித்தியத்துவங்கிறதோ எதுவுமே வேறு கிடையாது. அபிருதக்வேதி சைத்தன்யா, வேறு கிடையாது, ஆனா வேறாக தெரிகிறதுங்கிற பிருகதிவ அவபாசம் தெரிஞ்சு நடுவுக. வேறு இல்லை, ஆனா வேறு மாதிரி தெரிகிறது. எங்க தெரிகிறது? இந்த ஆனந்தம்ங்கிறதும் நித்தியத்துவங்கிறதும் ஒன்னா வேறையான்னு கேட்டா வேற என்னன்னு நாம சொல்லுவோம். ஆத்மா நித்தியம், ஆமா. ஆனந்தம், ஆமாம்னு ரெண்டுக்கும் பதில். அப்ப ஆனந்தம்ங்கிறதும் நித்தியங்கிறதும் ஒண்ணுதானா? ஆனந்தத்தும் நித்தியத்துவம் வேற வேறையான்னு கேட்டா வேறன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஆனந்தங்கிற சப்தத்தினால சொல்லும் போது அது வித்தியாசப்பட்டு தெரியுது. நித்தியத்துவங்கிறது வேற, ஆனந்தங்கிறது வேற, அனுபவங்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு வரோமோனா இந்த வேறேன்னு தெரிகிறது. இதுதான் பிருசஜீவ அவபாசம். உண்மையில அது வேறு இல்லை. வேறு இல்லாட்டா கூட வேறானதாக காணப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் சொல்லலாம். இந்த மாதிரி விருத்தியோட சேர்ந்து அதுவே பாதிக்கிறது. விருத்தியதே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பிரமாணத்தினால தெரியுதுன்னு இருக்கும். அவபாசம் சொன்னா அதாவது பிரமாணத்தினால தெரியுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கல்பனை அவபாசம் அப்படி தெரியுது. எப்படி ஏன் தெரியுதுன்னா விருத்தி வித்தியாசப்படுறதுனால தெரியுதுன்னு. விருத்தி ஏன் வித்தியாசப்படுறது அப்படின்னு கேட்டா நீங்க சப்தத்தை வித்தியாசப்படுத்துறது. இங்க ஆனந்தம் அப்படிங்கிற சப்தம் வேறதானே, நித்தியங்கிற சப்தம் வேறதான். இதனுடைய அர்த்தத்தை பாருங்க. ஆனந்தம்ங்கிறது என்ன? இந்த துக்கம்னு சொல்றோம் பாருங்க. துக்கம்னு இதுக்கு நேர் விபரீதமான ஒண்ணு நம்ம ஆனந்தம்னு சொல்றோம், சுகம்னு சொல்றோம். சுகம், ஆனந்தகா இதெல்லாம் பரியாயம்னு வச்சுருந்தோம். துக்கம்னு எதை சொல்றோமோ இதுக்கு நேர் விரோதியானது ஆனந்தம். எப்படி தெரிகிறது விரோதினா? ஆனந்தம் இருந்தா அங்க துக்கம் இருக்காது, துக்கம் வந்ததுன்னா அந்த சமயத்துல அங்க ஆனந்தம் இருக்காது. இப்படிதானே சொல்லலாம். அப்போ ஆனந்தம்னு சொல்லப்படுறது துக்கத்துக்கு விரோதியான ஒண்ணு சொல்லலாம். துக்கத்து விரோதிங்கிறது எது? இந்த வெறும் சைத்தன்யம் வச்சுருந்தேன்னு வச்சுங்களேன். சைத்தன்யம் இல்லாம அந்த துக்க காலத்துல சைத்தன்யம் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? சொல்லவே முடியாது. தாராளமா சைத்தன்யம் இருக்கு. சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் துக்கமே தெரியுது துக்க காலத்துல. அப்ப வெறும் சைத்தன்யத்தை நான் துக்கத்துக்கு விரோதி இது சொல்ல மாட்டேன். சைத்தன்யம் மாத்திரம் துக்கத்துக்கு விரோதியா இருந்ததுன்னா ஒருத்தருக்குமே துக்கம் வராது. ஏன்னா சைத்தன்யம் இருந்துட்டே இருக்க. அது சைத்தன்யம் துக்கம் தெரியுதுன்னு சொன்னா சைத்தன்யம் இருக்குன்னு ஆச்சு. சைத்தன்யமே துக்கத்துக்கு விரோதின்னு சொன்னா துக்கம் இருக்க முடியாதுன்னு ஆச்சு. ஆனா அப்படி இல்லை. அப்ப எப்ப இது சைத்தன்யம் துக்க விரோதியாகும் அப்படின்னு கேட்டா அந்த விருத்தி ஒரு விதமான விருத்தியோடு அந்த சைத்தன்யம் சேரறதுனால, அதே சைத்தன்யம்னா அந்த சைத்தன்யம் ஒரு விதமான விருத்தியோடு சேரறதுனால அது துக்கத்துக்கு விரோதியாகிறது. விருத்தி சேர்ந்ததுனால இந்த வித்தியாசம் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப நிஜமான வித்தியாசம் இல்லைன்னா இல்லையா? உபாதியாலதான் இந்த வித்தியாசம் வந்தது. ஆக உபாதியை கொண்டு நாங்க ஆனந்தம் அப்படிங்கறத சொல்லுவோம். நித்திய
நித்தியத்துவங்கிறதுக்கு இந்த துக்க விரோதி விருத்தி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. துக்க விரோதி விருத்தி இருக்கோ இல்லையோ விருத்தி இருக்கு, விருத்தியோ வேண்டாம். நித்தியம்னு சொல்லும் போது எதெல்லாம் அழியக்கூடியதோ அதுக்கு விரோதின்னு நமக்கு தெரியும். ஆனந்தம்னு சொல்றது துக்கத்துக்கு விரோதின்னு தெரியுது. நித்தியம்னு சொன்னா அழியக்கூடியது எதுவோ அனித்தியம் அதுக்கு மாறுபட்டது வித்தியாசமானதுன்னு தெரியுது. அப்படி தெரியுது இல்லையா? அப்ப அதுக்கு வேற ஒரு விதமான விருத்தி தேவைப்படுது. ஆக விற்த்தியில இந்த வித்தியாசங்கள் விட்டு வந்ததுனால அந்த விற்த்தியோடு சேர்ந்த அந்த சைத்தன்யத்தை நாம அந்தந்த சப்தத்தினால சொல்றோம். இது எந்த சப்தத்தினால சொன்னாலும் சைத்தன்யம்னு பார்த்தேன்னா அது ஒண்ணுதான், அது ஒண்ணும் வித்தியாசம் இல்லை. அந்த சைத்தன்யமே தான் இந்த மாதிரி ஒரு விற்த்தியோட சேர்ந்தா ஆனந்தம்ங்கிற பேரோடு வந்து விடுறது. அதே இதுதான் இன்னொரு அனித்தியம்ங்கிறது விரோதியா வரக்கூடிய ஒரு விற்த்தியை சேர்த்தோம்னா நித்தியம், நித்தியத்தன்மை அப்படின்னு தெரிகிறது. விஷயங்களோடு சேர்ந்த ஒரு அந்தக்கரண விற்த்தியோ அவித்யா விற்த்தியோ சேர்ந்ததுன்னா அது விஷயானுபவம் அப்படின்னு பேரு அதுக்கே வந்து விடுறது இல்லையா? விற்பி வித்தியாசப்படுறதுனால இந்த சப்தங்களுக்கெல்லாம் நம்ம தனித்தனியா அர்த்தம் சொல்லுவோம். ஆனா வாஸ்தவத்துல இந்த சைத்தன்யத்துல ஒரு வித்தியாசமும் இல்லை. விற்பியில வித்தியாசம் இருக்கு, விஷயத்துல வித்தியாசம் இருக்கு, சைத்தன்யத்துல வித்தியாசம் இருக்கு. ஆக இப்படி பெரியத்தை வச்சுட்டு நாம ஆத்மாவுடைய தர்மம் இது இது 3 இல்ல 1000 தர்மம் இந்த மாதிரி ஆத்மாவுடைய சொல்லலாம். இதைத்தான் சொல்றார். ஆனந்தா விஷயானுபவா நித்தியத்துவம் இது சந்தி தர்மா. ஆத்மாவுக்கு தர்மம் இருக்கு. ஆனந்தம் அப்படின்னு ஒரு தர்மம் ஆத்மாவில தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. ஆத்ம தர்மம்னு சொல்லணும். அதே மாதிரி நித்தியத்துவம் ஆத்மாவை விட்டுட்டு வேற எதுவுமே நிச்சயம் இல்லை. அதனால இந்த தர்மம் எது சேர்ந்தது? ஆத்மாவை சேர்ந்தது அப்படிதான் சொல்லணுமா. அப்படி இருந்தாலும் சைதன்யாத் பிருகதிவ அவபாசம் செய்து முதூஷகா. சைதன்யாத் பிருகத்துனா சைதன்யம் வேற இது வேற இல்லை, ஆனா தெரியுறது அப்படி தெரியுது. இதாச்சா இப்ப அத்தியாசமும் நிச்சயத்து சவிக்கும் யுக்தம் இந்த பூர்வபக்ஷ பாஷ்யத்துல கடைசியில உள்ளது. ததாபி வரத்துக்கு முன்னாடி அத்தியாசா அப்படின்னா இந்த புது சப்தமா இருக்கு, இதுவரை நம்ம கேட்டதில்லை. அத்தியாசா அத்தியாசா அதாவது பாஷ்யத்துல அத்தியாசா அப்படிங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணுவாங்க. இதர பாவானுபத்தின்னு போட்டார். ஆனா அத்தியாசங்கிறது வேற சொல்லிட்டா இருக்கு, இது புது சப்தமா இருக்கு. அதுக்காக அதுக்கு அர்த்தம் சொல்றேன். அதத் ரூபே தத் ரூபாவபாசா. மேல அப்புறமா சொல்லுவார் அதஸ்மின் சத்புத்தி அத்தியாசயித்து அவோச்சாமான். அத்தியாசகான்னு சொன்னா அது அப்படி இல்லாதது அந்த மாதிரியாக தெரிகிறது. இதுதான் அத்தியாசம். அத்தியாசம்னா நீங்க எப்படி பாக்குறீங்களோ அது அப்படி இல்லைன்னு அர்த்தம். வேற மாதிரியா இருக்கு, ஆனா உங்களுக்கு வேற மாதிரியா தெரியுது சொன்னா இந்த ஞானத்தை நீங்க தெரிஞ்சுட்டது அத்தியாசம் அப்படின்னு சொல்லு. இதுதான் அதத் ரூபே தத் ரூபாவபாசகா. அந்த ரூபம் இல்லாத ஒண்ணுல அந்த ரூபம் இருப்பதாக தெரிவது, இதுக்கு பேர் அத்தியாசம். இப்ப என்ன, ஆத்மாவில அனாத்மாவுடைய தாதாத்மியம் கிடையாது. ஆனா இந்த ஆத்மா அனாத்மாவோடு சேர்ந்து ஒன்னா போன மாதிரி தெரியுது சொன்னா இது அத்தியாசம் தானே சொல்லணும். அதத்துருப்பை எப்படி கிடையாது வாஸ்தவத்துல. அப்படி இல்லாட்டாலும் அப்படி தெரியுதுன்னு சொன்னா அது ஒரு அத்தியாசம்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதத்துருப்பே தத்ரூபாவகாசா. அப்படி அந்த அத்தியாசங்கிறது இருக்கவே முடியாதுன்னு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறார். சகா நிச்சயத்து சவிக்கும் யுக்தம். அந்த அத்தியாசம் வர முடியாது. நிச்சயத்து சவிக்கும் யுக்தம்னா நாம மிச்சா ஜானம்னு சொல்றதுக்கு மிச்சான சப்தத்தை பிரயோகம் பண்ணுவோம். பிரபஞ்சம் மிச்சா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிச்சா இல்லை. மிச்சாங்கிற சப்தத்துக்கு 2 அர்த்தம். மிச்சா சப்தோ வியர்த்தா. மிச்சாங்கிற இந்த சப்தம் 2 அர்த்தத்தை கொண்டது. அபன்னவ வச்சனா அனிர்வச்சனீயதா வச்சனங்க. அபன்னவனா இல்லைன்னு சொல்றது வருது. அபன்னவம் அபன்னவம்னு சொன்னா முயல் கொம்புன்னு இல்ல, முயல் கொம்பு அபன்னவம் தான். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை, இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி கிடையாது. அத்தியந்தாபன்னவம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப பாருங்களேன், இல்லைன்னா 2 தினசு இருக்கும்போது இல்லைன்னு சொல்றதும் அபன்னவம் தான். இருக்கும்போது அதை மறைச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது அதை மறைக்கிறது ஆகும். இதுவும் ஒரு அபன்னவம் தான். இல்லாமலே இல்லைன்னு சொன்னாலும் அபன்னவம் தான். நம்ம லோகத்துல அபன்முது அப்படின்னு சொல்லும் போது நம்ம சட்டுன்னு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கோம்னா இருக்கிறத மறைக்கிறான். ஸ்ரீகிருஷ்ணா என்ன அபன்முது
அபன்முதே நவநீத பக்ஷணம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், அவன் சாப்பிட்டுருக்கான், நவநீதத்தை சாப்பிட்டுருக்கான், கேட்டா இல்லைன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் நம்ம அர்த்தம் புரிஞ்சுப்போம். அதாவது பண்ணின காரியத்தை மறைக்கிறான், இதுவும் அபன்முத்தை தான். இல்லைன்னு சொல்றானோ இல்லையா, அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். இருந்து இல்லைன்னு சொல்றானா இல்லாமலே இல்லைன்னு சொல்றானா, ரெண்டுமே அபன்ஹவங்கிற சப்தத்துக்கு அர்த்தமா தான் எடுத்துருக்காங்க. மிச்சாகாரத்தை உச்சது, அங்க இந்த அபன்ஹவம் இல்லை, இது அனிர்வச்சனீயதா வச்சனம், பொய்ங்கிற அர்த்தமாயிடும். ஏன்னா அவன் பண்ணக்கூடிய ஆச்சாரம் இருக்கு, அது மிச்சா இருக்கு. ஆச்சாரம் இல்லைங்கிறது வேற, தவறான ஆச்சாரங்கிறது வேற. அனிர்வச்சனீயத்தாவச்சனகான்னு சொன்னா அது தவறானதாக போடுறது, பொய்யானது. இங்க வெறும் அபன்ஹவம் சொல்றது அது பொய்யா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வியாக்கரணத்துல லிட்டுன்னு ஒரு லகாரம் வரும். இந்த லிட்டை எப்ப பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, பாணினி சொன்னார் பூத அனத்தியதனே பரோக்ஷே, இவ்வளவு சொல்லியிருக்காரு. லிட்லகாரத்தை எப்போ பிரயோகம் பண்ணலாம்னா, பூதம்னா அதீதமான காலத்துல நடந்திருக்கணும் அந்த சம்பவம். இன்னைக்குள்ள அதான் இன்னைக்கோ நேற்றுக்கோ நடந்த விஷயமா இருக்கக்கூடாது, ரொம்ப நாள் முன்னாடி அனத்தியதனம், அவ்வளவு முன்னாடி நடந்ததா இருக்கணும். சொல்றவனுக்கு அது பரோட்சமாக இருக்கணும், இவன் நேரடியா பார்த்ததாக இருக்கக்கூடாது. ராமஹா ராவணம் ஜகான அப்படின்னு நான் சொல்லலாம். ஜகானங்கிறது லிட்பிரயோகம். இது இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த விஷயம் இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது. அதனால பூத அனத்தியதனம், நான் பார்த்தது கிடையாது அவர் பண்ணினத, அதனால நான் சொல்றதுக்கு எனக்கு பரோட்சம் இந்த விஷயம். ஆகையால ராமஹா ராவணம் ஜகான அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் நேற்றுக்கு பாடம் சொன்னேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்க. இந்த இடத்துல அகம் பூர்வேத்யு பபாட்சன்னு சொல்ற தப்பு. நேற்றுக்கு பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம். ஆனா நாம் சொன்னது எனக்கு தெரியாம போகுமோ? ஆகாது இல்லையா, எனக்குதான் பரோட்சமாக முடியாது எனக்கு. அப்ப இந்த இடத்துல நான் அந்த மாதிரி பண்ணினேங்கிறதுக்கு ஒரு லிட்லகார பிரயோகம் பண்றதுல பெரிய இடைஞ்சல் வரும். ஏன்னா எனக்கு அது பரோட்சமாகாது, நான் பண்ணின இது. அப்படி இருக்கும்போது இந்த லிட்லகாரத்துல அந்த பிரதம புருஷம் இருக்கு பாருங்க, அதுக்கு பிரயோகத்துக்கு இடம் இருக்கு. மத்தியம புருஷத்துக்கு சில இடத்துல பிரயோகத்துக்கு இடம் இருக்கு. ஏன்னா யார் இந்த சிசுபால வகத்துல வரும், நிவேசையாம் ஆதிக ஜலத்துல நீ அந்த பிருத்திவிய மேல் தூக்கி நிக்க வைத்தாய் அப்படின்னு சுவாமியை பார்த்து சொல்ற. அது நாம் பார்த்தது இல்லையோ, நான் வேற கேட்டு தெரிஞ்சது தானே. இங்கேயும் நீ அந்த மாதிரி பண்ணினே அப்படின்னு நான் பிரயோகம் பண்றதுக்கு மத்தியம புருஷமும் இருக்கு, அதுக்கும் ஒரு உபயோகத்துக்கு இடம் கிடைக்கும். ஆனா உத்தம புருஷத்துல எப்படி கிடைக்கும்? நான் பண்ணினேங்கிறது எனக்கு தெரியாம எப்படி வரும்? பரோட்சமாகாதுன்னு கேட்டார். இதுக்கு ஒரு 2 விஷயம் 2 இடம் கொடுத்திருக்காரு உத்தம புருஷன். ஏன்னா பிரயோகம் இல்லைன்னு சொன்னா அந்த ரூபமே சொல்லக்கூடாது. வியாக்கரணப்படி அந்த இதுக்கு ஒன்னும் யூஸே இல்லைன்னு சொன்னா அது கிடையாதுன்னு சொல்லிடுவான். இந்த வச்சிதாத்து இருக்கு பாருங்க, வக்தின்னு சொல்றோமே, இதுக்கு பகவத்தனத்துல பிரயோகம் கிடையாது. இந்த பவதி பவதா பவத்தின்னு சொல்றதோ இல்லையா, வக்தி வக்தா அப்புறம் கிடையாது, அப்புறம் கிடையவே கிடையாதுங்கிற. இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல சொல்லக்கூடாது, அடுத்த இலக்காரத்துக்கு போக வேண்டியதுதான். வச்சினி ஏகவச்சனம் சொல்லிட்டு ஏகவச்சனம் திவச்சனமானா சொல்லிக்கலாம், அதுக்கு மேல பகுவச்சனத்துக்கிட்டே போகக்கூடாது, மேல போயிட வேண்டியதான்னு சொல்றேன். அதனால பிரயோகத்துக்கு அது வேணுமே, ஏதாவது ஒரு இடமானு. அதுக்கு சொன்னா உத்தம புருஷத்துல சித்த விக்ஷேபாதினா பாரோக்ஷம். நான் எதுக்குன்னா அபந்தவன்னா என்னன்னு தெரியுது, சித்த விக்ஷேபாதினா பாரோக்ஷம் தான். இப்ப எனக்கு ஏதோ உடம்பு முடியல, ஒரே மயக்கமா இருந்தது, என்ன சொன்ன பைத்தியம் மாதிரி உளறி இருக்கான், இவனுக்கு தெரியாது, இந்த மாதிரி நான் ரொம்ப உளறினேன் அப்படின்னு இவன் சொல்றான்னு வச்சுருந்தோம். இது எனக்கு பரோட்சம். பகு ஜகத புரஸ்தா சத்திய மத்தாசிலாகம் அப்படின்னு ஏதோ ஒரு உதாரணம் காண்பிச்சிருக்கேன். அவனுக்கு எதிர்த்தா போய் எல்லாம் உளறி குட்டினேன் அப்படின்னு யாரோக்கு சொல்றான். அப்ப ஏன்னா மத்தான்னு வேற சொல்லிவிட்டான். மத்தான்னு சொன்னதான் மதம் தேடி இருந்ததுனால என்ன சொல்றேங்கிறது விஷயம் தெரியாது, அது பரோட்சம் ஆயிடுச்சு இல்லையா. அங்க அகம் பகு ஜகத அப்படின்னு பிரயோகம் பண்ணலாம். இது ஒண்ணு. இதுக்கு அப்புறம் தான் விஷயத்துக்கு வரேன். அத்தியந்த அபன்னவே லிடுவக்தவியகான்னு ஒண்ணு போட்டான். அத்தியந்த அபன்னவமா இருந்தால்
லிட்லகாரத்தை பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு. உதாரணம் என்னன்னா, கலிங்கேஷு அவாத்தீஹி அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறான், கலிங்க தேசத்துல போய் நீ வாசம் பண்ணியா அப்படின்னு. இவன் பதில் என்ன சொல்றான், நாகம் கலிங்கான் ஜகாமா, நான் கலிங்கத்துக்கு போவே இல்லையே அப்படின்னு. இது அத்தியந்த அபன்னவமா. இந்த அபன்னவம்ங்கிறதுக்கு பொய் சொல்லி ஏமாத்துறதுன்னு அர்த்தம் பண்ணினார்னா, இந்த லிட்லகாரன் பிரயோகம் பண்றது காமிச்சு கொடுத்துரும் இவன் ஏமாத்துறாங்கிறது. அத்தியந்தாபன்னவே லிட்டு வச்சான் இல்லையா? அத்தியந்தாபன்னவமா இருந்தால் லிட்டு பிரயோகம் பண்ணலாம்னு சொல்லி அவன் லிட் பிரயோகம் பண்ணி அந்த வாக்கத்தை சொன்னான்னா மறக்கவே முடியாது. இதுவே காண்பிச்சு கொடுத்துரும் ஏமாத்துறான் அப்படிங்கிறது இல்லையா? அவ எப்படி பிரயோகம் பண்ணுவாங்க, எங்க பிரயோகத்துக்கு வரும்? அதனாலே இந்த அத்தியந்தாபன்னம் எப்படின்னு கேட்டா, நீ வாசம் பண்ணியா அப்படின்னு தான் கேட்டா, போனாதானே வாசமே பண்ணலாம், போவே இல்லையே எங்க வாசத்துக்கு பிரசக்தி அப்படின்னு அத்தியந்தாபன்னவமா இருக்கு. இந்த வாசகத்துல பொய்யெல்லாம் ஒண்ணும் அர்த்தம் சொல்லல, போகல இல்லைன்னு சொல்றானோ இல்லையோ, இதுதான் அபன்னவம். ஆக மறைக்கிறதுங்கிற அர்த்தம் அபன்னவம் இல்லை. பகு பேர் அப்படின்னு நினைச்சு ஒரு அபன்னவம் பண்றான், மின்ஹுத்தையே அபன்ஹுத்தைன்னு சொன்னா மறைக்கிறது அப்படின்னு. மறைக்கிறதாவும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இல்லைன்னு சொல்றது இருக்கு, இதுதான் அபன்னவம். உண்மையா இல்லைன்னு சொன்னாலும் அபன்னவம் தான், பொய் சொன்னாலும் அபன்னவம் தான். ஒரு வஸ்துவ ஒரு விஷயத்தை மறுக்கிறதுங்கிறது இருக்கு, இதுதான் அபன்னவங்கிற சந்தத்துக்கு முக்கியமான அர்த்தம். இப்ப இந்த இடத்துல விசேதி பவித்தும் யுக்தங்கிற இடத்துல இந்த மிச்சாங்கிற சப்தம் இருக்கு. இது அபன்னவங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு, அனிருத்தின் அர்த்தத்துல இருக்கு. அதாவது இந்த அத்தியாசத்தை அவர் அபன்னவம் பண்றார் அப்படின்னா என்னன்னா, அதை மறுக்கிற அதெல்லாம் இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு அத்தியாசம் வர முடியாது, அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரோ இல்லையா? இதுதான் அபன்னவம், அத்தியாசத்து அபன்னவா. இப்ப அந்த மிச்சா சப்தத்தை அபன்னவங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். அபன்னவ வச்சனா அனிர்வச்சனீயதா வச்சனத்தை மிச்சா சப்தா இந்த மாதிரி ரெண்டு அர்த்தத்துல பிரயோகிச்சு வருதான். அத்திர அயம் அபன்னவ வச்சனா, இந்த பாஷ்யத்துல நிச்சேது வைத்து சொன்னாரோ இல்லையா? இங்க இந்த மிச்சாங்கிற சப்தம் அபன்னவங்கிறது தெரிவிக்கிறது. அதாவது அத்தியாசங்கிறது இல்லை, நிச்சேது வைத்தம் யுக்தம். அதுக்கு அர்த்தம் எழுதுறார், அபாவ ஏவ அத்தியாசஸ்ய யுக்தா இत्यர்த்தः. அத்தியாசஸ்ய அபாவோ யுக்தः. அதை இல்லைன்னு சொல்றது சுத்தமா தோன்றது பொதுவா இல்லை. ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் உள்ள அத்தியாசத்தை பத்தி சொல்றேன். இது இல்லைன்னு சொல்றது யுக்தம் பூர்வபக்ஷி நினைக்கிறேன். இப்ப ததாபி, இது சமாதான பாஷ்யம். ததாபின்னு ஆரம்பிச்சு அத்தியாசத்துக்கு சித்தாந்த பாஷ்யம் வருது. இந்த சித்தாந்த பாஷ்யத்துல ஆரம்பத்துல ததாபின்னு இவர் போட்டதுனால இதுக்கு முன்னாடி எதிர்வு சேர்க்கணுங்கிறது தெரியாது. இல்லைன்னா யுக்மதஸ்த பிரத்யேகோத்தரையோ அப்படின்னு அங்க ஒன்றும் எதிர்வு இல்லை. இதை பார்த்தா ஒன்றும் தெரியாது, என்ன சொல்றாரு பூர்வபக்ஷமா சித்தாந்தமான்னு தெரியாது. ஆனா ததாபின்னு மேற்கொண்டு வரதுனால பூர்வ வாக்கியத்துல எத்யபின்னு சேர்க்கணும்னு ஆச்சு. எத்யபி ததாபின்னு ரெண்டு வாக்கியம் சேர்ந்து வந்தால் எத்யபிங்கிறது பூர்வபக்ஷம், ததாபிங்கிறது சித்தாந்தம். இது ஏன் எத்யபின்னு அதுக்காகத்தான் சொல்றது. எத்யபிங்கிறது தனியா ஒரு அர்த்தத்தை சொல்லுன்னா தனியா அர்த்தமே சொல்லாது. எத்யபிங்கிறது பூர்வபக்ஷத்தை தியோதனம் பண்ணும், ததாபிங்கிறது அதுக்கு பதில் சொல்லும். இந்த ததாபின்னு மேல இருக்கு. எத்யபி ஏவம் ததாபி நைசர்கிகா. ஒவ்வொரு பதத்துக்கு தான் அவர் அர்த்தம் சொல்லிட்டு வர. நீங்க சொல்றதெல்லாம் சரி, எல்லாம் அயுக்தான்னு சொன்னதோட யுக்திக்கு சரியா வராதுன்னு வராதுதான், யுக்திக்கு வராது. ஆனா யுக்தி என்ன பண்றதுங்கிற ததாபி அகமிதம் மமேதமிது நைசர்கிகோயம் லோக விவகாரா அப்படின்னு. நைசர்கிகனா என்ன? பிரத்யக் சைத்தன்ய சத்தா மாத்திரானுபந்தி அனாதிங்கிற அர்த்தத்தை இந்த வேற ஒரு சப்தத்தினால பரிஷ்காரம் சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லணும்னு அவருக்கு தோணிருக்கு பாருங்களேன். பிரத்யக் சைத்தன்யம் எண்ணிலேருந்து இருந்ததோ அன்னிலேருந்து இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அனாதி காலமா இருக்குன்னு. எப்போ வந்தது இந்த அத்தியாசம் அப்படின்னு கேள்வி. ஒரு காலத்தை சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், மாட்டின்னு விடுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இல்லாம இருந்தது என்ன வந்தது அப்படின்னு காரணம் கேட்பான். பிரத்யக் சைத்தன்யம் எப்போல இருந்து இருக்கு, அப்போல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தப்பிச்சார். இதுவும் அனாதி அதுவும் அனாதி. எப்போல இருந்து ஆத்மா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பதில் உண்டாது கிடையாது இல்லையா? அந்த பிரத்யக் சைத்தன்யத்தினுடைய சத்தை எப்போ இருக்கோ அப்போல்லாம் இந்த அத்தியாசம் இருக்கு.
அதுலயும் ஆரம்பத்துல தான் எடுத்துக்கணும், கடைசியில எடுத்துக்கூடாது. கடைசியில அதுக்கு முடிவு உண்டு அத்தியாசத்துக்கு. அனாதியா இருந்தாலும் அந்தம் உண்டு. தியானம் வந்தா அதுவே அந்தமாயிடுச்சு. அயம் அயம்னா யுஷ்மதஸ்மதோகோ இதரேதர அத்தியாசாத்மகா, அத்தியாசம்னு அர்த்தம். அகம் இதம் மமேதம் இது லோக விவகாரா. இந்த ததாபிங்கிற பாஷ்யத்தினுடைய தாத்பரியமத்த மாத்திரம் இப்ப சொல்றார். ஏன யதா ஆத்மதர்த்தஸ்ய சத்தாவஹ ந உபாலம்பம் அருகதி ஏவம் அத்தியாசஸ்யாபி இத்தியபிப்பிராயः. இந்த யுக்தியெல்லாம் சொல்லி அத்தியாசம் வர முடியாது, நான் ஒன்னும் பதில் சொல்றேன்னு சொன்னா நீங்க யுக்தியெல்லாம் சொல்லலாம், ஆனா இருக்கிறத நீங்க என்ன பண்ண முடியும்? இருக்க நைசர்கிகோயம் லோக விவகாரா. அதனால இந்த அத்தியாசத்தை நீங்க ஒத்துந்துதான். இப்ப நான் எது தெரிகிறதோ, நான் ஒரு சப்தத்துக்கு நீங்க அழைச்சு பார்த்தேன்னா சரியா அர்த்தம்னு சொல்ல முடியாது. இது என்ன ஆயிடும் தெரியுமா? வர்த்தா, போக்தா, பிரமாதா மூணும் ஒன்னா இருக்கணும் இல்லையா? யாரு தெரிஞ்சுட்டானோ அவன் அப்புறம் பண்ணினா அப்புறம் அவன் அனுபவிக்கிறான். தான் பண்ணினத்தை அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லணும். இதுல மாறுதல பாரு, பண்ணினது ஒருத்தன் இன்னொருத்தன் அனுபவிக்கிறான்னு சொன்னா அது கெட்டுப்படும், சரியா இருக்காது. அப்ப இங்க என்ன பிரச்சனை வந்துடும்? பல இடத்துல எவன் பண்ணினானோ அவனுக்கும் அனுபவிக்கிறவனுக்கும் வித்தியாசம் வந்துவிடும். எப்ப வித்தியாசம் வருதுன்னா இந்த சரீரம் இந்திரியங்கள்லாம் சேரும்போது. இப்ப யாகம் பண்ணினான்னு சொல்லுங்களேன், மனுஷனா இருந்தே அவன் யாகம் பண்ணியிருக்கான். இவன் மனுஷனா இருந்தே சொர்க்கத்துக்கு போக முடியுமா? சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த போக்தாவா ஆகிற காலத்துல முடியாது, சுத்தமா முடியாது. அப்ப வேறையாதான் ஆகணும் இல்லையா? மறுபடியும் இவன் இந்த மனுஷனா இருக்கும்போது பல விஷயங்களை அனுபவிக்க முடியாது. இவன் இந்த விதமா அவரை பண்ணாத காரியத்துக்கு பலத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது. அப்படின்னா என்னாச்சு? இவன் இப்போ இருந்து பண்ணாத காரியம் எப்பவோ பண்ணியிருக்கான், வேற தினசா இருந்து பண்ணியிருக்கான், அதை இப்ப அனுபவிக்க முடியாது நேர்றது இல்லையா? அப்ப என்னாச்சு? அது வேற, இது வேற தானே. கர்த்தாவும் போக்தாவும் ஒன்னா இருந்தா தானே சரி. யாரோ பண்ணினா, இவன் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தை தான்னு வச்சுக்கலன்னு சொன்னா யாரோ பண்ணினதுக்கு எனக்கு தண்டனை கொடுக்குறீங்கன்னு கேட்க வேண்டியிருக்கு, அப்படித்தானே? அதனால இவனே தான் அந்த யாரோன்னு இவன் சொல்றதுன்னு வச்சுக்கணும். அதை எதை வச்சுன்னு நாம சொல்றதுன்னு நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தா போக்தா யாருன்னு நீங்க இதுதான தீர்மானம் பண்ணி சொல்ல முடியாது. கீதை என்ன சொல்றது? அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருத்தீரம் நிரிபாத்த பிருத்தேஷா தெய்வம் செய்வாத்திர சந்தமும். இந்த 5 சேர்ந்துதான் வேலைக்கு வருது அப்படிங்கிறது கட்டோபனிஷத் சொல்றது. ஆத்மேந்திரிய மனோ யுத்தம் போக்கேசியாவும் மன்னிக்கா. வெறும் ஆத்மாவையோ மனசையோ எதை பார்த்தாலும் நீங்க அதை ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாம் கலக்கணும். கலந்து ஒரு தினசா அத்தியாசமாயி ஒன்னா கொண்டு வரணும். அப்படி பண்ணினா அதுதான் போக்தா, அதுதான் கர்த்தா. இதுல ஏதாவது ஒரு அம்சம் குறைஞ்சாலும் பாக்கி இருக்கோ இல்லையோ இன்னொன்னு அந்த ஸ்தானத்துல சேர்ந்து விடும். இந்த சரீரம் போயினா பரவாயில்லை, இன்னொரு சரீரம் அந்த ஸ்தானத்துக்கு சேர்ந்துட்டு அவனை அதை பண்ணி வச்சுடுறது. ஏன் அப்படி பார்க்கும்போது இதை விசாரிச்சு பார்த்தால் நான் நீ எதை சொல்ற அப்படிங்கறத விசாரிச்சு பார்த்தா சரியா வராது. ஆனா நான் எதையோ சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், அதை இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது இல்லையா? ஆத்மதர்த்தஸ்ய சத்தாவஹா யதா ந உபாலம்பம் இருக்கதி. நீ யுக்தி விசாரிச்சு பார்த்தேன்னா நீ நான் பேசுறே யார சொல்றேன்னு தெரியாது கூட, எனக்கு தெரியாது போதும். ஆனா நான் இருக்கேங்கிறத நீ தீர்மானமா தெரிஞ்சு ஒத்துக்கிற இல்லையா? எனக்கு யுக்தியால சொல்ல வரல நான்கிறது என்னன்னு, அதனால நான் ஒண்ணு கிடையாது அப்படின்னு நீ சொல்றியோ சொல்லலையோ? அதே மாதிரிதான் நான் மனுஷன் இந்த அத்தியாசத்தை நீ யுக்தி வச்சு பார்த்தா சரியா வரல அப்படின்னு தோணினா கூட இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம் விவகாரத்துல. அப்படின்னு யதா ஆத்மதர்த்தஸ்ய சந்தாவஹா ந உபாலம்பம் அருகதி. உபாலம்பம்னா நீங்க இப்ப அபநகம் பண்ணானா கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் இல்லையா? இந்த மாதிரி சொல்ல முடியுமா? நான்கிறத முடியாது. அதே மாதிரிதான் இது அத்தியாசத்தையும் நீ இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏவம் அத்தியாசத்தியாபி அபிப்பிராயா சர்வலோக பிரதிஷ்ட விவகாரம் இருந்துட்டு இல்லைன்னு சொல்றது. இது எப்படி வந்ததுங்கிறதுக்கு நம்ம காரணத்தெல்லாம் காண்பிப்போம். ஆனா யுக்திக்கு சரியா இல்லைன்னு சொன்னா சரியா இல்லைதான் அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா இருக்கு
எல்லாமே யுக்திக்கு சரிபட்டு தான் இந்த லோகத்துல நடந்துட்டு இருக்கா என்ன அப்படின்னு